தோணும் போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நம்ம சென்ற வாரம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி டி ராஜாவை டைரக்ட் பண்ணி தர்ஷன் நடிப்பில் வெளியே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் படத்துடைய என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தர்ஷன் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணுடைய அப்பா சொந்த வீடு இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால பாடுபட்டு சொந்த வீடு வந்து வாங்கிட்டாரு. இப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. மறுநாள் அந்த பொண்ணு தர்ஷனை மீட் பண்ணிட்டு 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க மேரேஜ் பண்ணி புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ்லாம், அதாவது இவங்களுக்கு அமானுஷ்யமா ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி என்னப்பா நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. காளி வெங்கட், வினோத்னி, தர்ஷன், ஹர்ஷா இவங்க 4 பேர் எடுத்துட்டிங்கன்னா மெயினாக வந்துட்டு காளி வெங்கட்டும் வினோத்னி தான் சொல்லுங்க. அதில் ஹைலைட்டே காளி வெங்கட் தான். அவர் வந்து ஒயர் வச்சுட்டு மின்சாரம் பாய்கின்றதே, ஸோ அதெல்லாம் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு பயங்கரமான காமெடியாக வந்து இருந்தது. அது போக வினோத்னி இவங்க 2 பேருமே வந்து அல்டிமேட்டாக வந்து காமெடி பண்ணியிருக்காங்க. என்னடா அந்த படம் ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. காமெடிலாம் சொல்கிறே அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு பயங்கரமான ஒரு த்ரில்லா வந்து கொண்டு போயிருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த படம் மட்டும் இல்லைங்க, நம்ம ஏற்கனவே ஒரு சில படம்லாம் பார்த்துருப்போம். சவுண்ட் எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நம்மள அள்ள விடுற அளவுக்கு வந்துட்டு அந்த சவுண்ட் எஃபெக்ட் இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் இந்த அளவுக்கு இருந்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்துட்டு பயமுறுத்துற அளவுக்குலாம் வந்து இருக்காது. இருந்தாலும் படத்துடைய திரைக்கதைக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கன்சியூம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் ஹர்ஷா அவங்க ஆகட்டும், இல்லை வந்துட்டு தர்ஷன், காளி வெங்கட், வினோத்னி, தினேஷ் இப்படின்னு சொல்லிட்டு முக்கிய கதாபாத்திரம் நடித்த எல்லாருமே தனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரும் சரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய ஃபன் எலமெண்ட் ஒரு பக்கம், த்ரில்லிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு படத்துடைய கான்செப்டே எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லும். இருந்தாலும் நம்மளுக்கு படம் பார்க்கும்போது 24 இன்டர்நெட்னாலே படம்லாம் ஞாபகம் வருது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தில் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரி வந்துட்டு காட்சிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன இதில் அந்த மாதிரி கொடுக்காம அதே ஸ்டைல இருந்தது அப்படின்னு வேணா சொல்லலாம். படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, அந்த வீடை காமிச்ச விதமாகட்டும், இல்லை வந்துட்டு ரோட்டில் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சினிமோட்டோகிராஃபியும் சரி எடிட்டரும் சரி அவங்களுடைய ஒர்க் வந்து நல்லாவே பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா த்ரில்லர் ரசிகர்கள் ஆகட்டும், இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ் யாராக போனாலும் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்களும் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.